வணக்கம். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலின் ஆய்வு செய்தவர் பாண்டியன். உங்கள் பாண்டியன். இதோ ஒரு வரலாற்று பொக்கிஷம் உங்கள் கண் முன்னே காண்பது காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயில். பல கலைநகைகளுடன் காணப்படும் இந்த தூண்களில் இருக்கும் சிற்பங்கள் அற்புதமானவை, அழகானவை. இதில் விஜயநகர பேரரசின் அரச முத்திரை பொறிக்கப்பட்ட 2 தூண்கள் உள்ளன. அப்படின்னா இந்த கோயில் விஜயநகர அரசின் நேரடி கட்டுப்பாட்டில் இருந்திருக்க வேண்டும். அவர்களால் பராமரித்து அவர்களால் இந்த கோயிலை பாதுகாத்திருக்க வேண்டும். நான் வட்டம் போட்டு காட்டிக்கிற இடத்துல தான் விஜயநகர பேரரசின் அரச முத்திரை ஆனது இருக்குது. பல தூண்களில் பல கலைநயங்கள் இருந்தாலும் இந்த விஜயநகர அரசின் அரச முத்திரை பொறிக்கப்பட்ட 2 தூண்கள் வெளி மண்டபத்தில் தெளிவா இருக்கு. மேலும் உள்கோயிலில் பார்க்கும்போது இது விஜயநகர பேரரசின் கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு. ஏன்னா விஜயநகர பேரரசு காலத்தில் கட்டப்பட்ட கட்டடக்கலையில் உள்ள அனைத்து தூண்களும் ஒரே மாதிரி தான் இருக்கு. குறிப்பா தொண்டை மடத்துலையும் சரி, தென்னிந்தியாலையும் சரி, அனைத்து கோவில் தூண்களும் ஒரே அமைப்பாகவே காணப்படுகிறது. காரணம், இவை அனைத்தும் விஜயநகர பேரரசின் காலத்தில் கட்டப்பட்டவை. மீண்டும் விஜயநகர பேரரசின் அரச முத்திரைகளே உள்ள தூண் வட்டம் போட்டுக்கிற இடத்துலையும் இருக்கு. காலப்போக்கில் இந்த கோவில் விஜயநகர பேரரசின் ஆளுமைக்கு உள்வாங்கப்பட்டது. இப்ப நம்ம பார்க்கிறது மகாவீரர் சிற்பம். அது கோயிலின் பிரதான நுழைவாயிலில் உள்ள மதிர் சுவரில் மகாவீரர்களுடைய சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. 24 மகாவீரர்கள் சிற்பங்கள் பொறிக்கப்பட்டுள்ளன. மகாவீரருக்கும் புத்தருக்கும் சிற்பங்களில் வித்தியாசம் உண்டு. அவை பின்வரும் போட்டோல உங்களுக்கு நான் விளக்கப்படுத்துறேன். இதுவும் மகாவீரர், இங்க 4. இந்த வட்டம் போட்டுக்கிற இடத்துல மொத்தம் 22 தீர்த்தங்கர்கள், அதாவது சமண முனிவர்களுடைய சிற்பங்கள் காணப்படுகின்றன. அவற்றை உற்று நோக்கும்போது சமண முனிவர் உடைய சிற்பத்துல முக்குடைகள் காணப்படும். அந்த முக்குடைகள் இந்த கோயில் மதில் சுவரில் இருக்கிறதுல தெளிவா தெரியுது. அதை உத்து பார்க்க போதுதான் உங்களுக்கு தெரியும். அடுத்து வெஞ்சாமரம் வீசுறது தீர்த்தங்கர்களுக்கு தான் வெஞ்சாமரம் வீசப்படுகிறது, புத்தருக்கு இல்லை. மேலும் 5 தலை பாம்பு தீர்த்தங்கர்கள் உடைய தலையில தான் காணப்படுதோ. இப்ப நம்ம பார்க்கறது வெஞ்சாமரம் 2 பேர் 2 சைட்ல இருந்து வீசுறாங்க. அது அந்த சிற்பம் காலத்தின் 2000 வருஷமா இந்த சிற்பம் இருந்து காலத்தால் அழியப்பட்டது. இப்போ பார்க்கறது 5 தலை பாம்பு இருக்கிறது இந்த தீர்த்தங்கர்கள் மேல. இப்ப நம்ம இருக்கிறது முக்குடை. இப்ப நம்ம காண்றது ஒரு காலத்துல மகாவீரர் சிற்பங்கள் இருந்த இடம். அது பொதுவா சொல்லுவாங்க, புத்தருக்கு மேலாடை போட்டிருக்கிற இது இருக்கும், அங்க கோடு இருக்குன்னு. ஆனா இந்த படத்துல வெஞ்சாமரம் வீசுறதும் முக்குடையும் பத்தாவதுக்கு பாம்பும் இருக்குது. இது தீர்த்தங்கர்களுக்கான சிறப்பு அம்சம். இப்போ நம்ம காண்பது காஞ்சி சமண பீடம், அதாவது மேல் சித்தாம்பூர்ல இருக்கிற தமிழ் சமணத்தின் தலைமையகம் காஞ்சி சமண பீடம் மேல் சித்தாம்பூர், அதனுடைய ஆலயம். ஒரு காலத்துல இப்ப இந்த பார்க்கறது 24 தீர்த்தங்கர்கள். இந்த இடம் கழுகுமலை. இது செஞ்சி பக்கத்துல இருக்கிற ஒரு குன்றில் இருக்கிற 24. ஏன்னா கோயிலுடைய செவுத்துலையும்
24 தீர்த்தங்கர்கள் வந்து இருக்கிறாங்க. புத்தர் கோயிலில் ஒன்று தான் இருக்கும். காஞ்சிபுரத்தை பற்றி வரலாற்று குறிப்பு வந்து யுவாங் ஷுவாங் அவர் தான் முதல்ல நமக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். அவர் வரப்போது இங்கே ஏகப்பட்ட புத்த மடங்களும் புத்த ஆலயங்களும் புத்த பிக்குகளும் நிறைய பேர் இருந்ததாக அவர் டாக்குமெண்ட் பண்ணுறார். இவர் வந்து திருநாவுக்கரசு முதல்ல சமணராக இருந்து அப்புறமா சைவராக மாறுறார். அதுக்கான வரலாற்று பின்னணிகள் வேற இருந்தாலும் இவர் காலத்தில் தான் பல சமண நூல்கள் வந்து சைவ மடாதிபதிகளுடைய கைக்கு போகுது. அங்கே தான் பல நூல்கள் பாதுகாக்கப்பட்டது. அவர் ஆற்றிய தொண்டு தமிழ் இலக்கிய வரலாறுல ரொம்ப முக்கியமானது. இவருடைய காலத்தில் தான் சமணம் அழிவுக்கு அலும்பின் ஆரம்பத்துக்கு போனது. ஏன்னா ஒரு சமண முனிவராக இருந்து சைவத்தை அவர் ஏற்றுக்க போது அப்போ சமணத்தினுடைய அழிவு இவருடைய சைவ சித்தாந்த கோட்பாட்டின் ஆரம்பம். அதே காஞ்சி சமணப்பீடம் வந்து மேல் சித்தாம்பூரில் இருக்கிறது. அப்படின்னா காஞ்சிபுரத்தில் சமணப்பீடம் இருந்திருக்க வேண்டும். இது 16ஆம் நூற்றாண்டில் இங்கே வந்ததாக சொல்லப்படுறாங்க. அங்கே பல கல்வெட்டுகள் காணப்படுகிறது. அங்கே ஓலைச்சுவடியும் இருக்கு. பல அரிய நூல்களை கொண்ட நூலகமும் இந்த இடத்துல இருக்கு. இந்த காஞ்சி சமணப்பீடம் வந்து திண்டிவனம் டு செஞ்சிக்கு போகிற வழியில் மேல் சித்தாம்பூர் என்ற ஒரு குட்கிராமத்தில் இருக்கு. அந்த குட்கிராமத்துக்கு பஸ் வசதி இருக்கா இல்லையான்னு தெரியல. ஆனால் ப்ரைவேட் வெஹிக்கிளில் தான் போகணும். மேலும் பல வரலாற்று ஆளர்கள் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய குறிப்பு, அவங்களுடைய வருடம், அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ் இன்றைக்கும் அவைலபிளாக இருக்குது. அவங்க எழுதின புத்தகங்களும் இருக்குது. அதை நான் குறிப்பிட்டிருக்கேன். அதில் குறிப்பாக யுவாங் சுவாங்குடைய குறிப்பு தான் ரொம்ப தெளிவாக அவர் எழுதியிருக்கார். ஆனால் அவர் எழுதுனதில் எங்கேயும் அங்கே இந்து கோயில் இருந்ததா அவர் எங்கேயுமே டாக்குமெண்டேஷன் பண்ணல என்றது உண்மை. அவருடைய ரெக்கார்ட் படி இல்லை. அதுக்கப்புறம் யுவாங் சுவாங்குக்கு அப்புறம் பல வரலாற்று ஆசிரியர்கள் மேற்கத்திய நாடுகள்லேருந்து வந்திருக்காங்க, போயிருக்காங்க. அவங்களுடைய குறிப்பும் இதில் இருக்கு. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம்.